வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? மேலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு ஆரோக்கிய உணவு தாங்க பார்க்க போகிறோம். சிறுதானியங்களில் சிறப்பான ராகிங்க. அந்த ராகியை வச்சு நம்ம ராகி மாவில் களி, தோசை, பக்கடா எல்லாமே ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்குறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது இன்னும் சூப்பராக இருக்குங்க. அது என்னென்ன பொருள் தேவையானது, அது எப்படி செய்யலான்றது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ராகி அடை தாங்க செய்ய போகிறோம். நம்ம எப்பவுமே இந்த அரிசி உணவே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது இல்லைங்க. நாம் டெய்லி ஒரு சிறுதானியம் சேர்த்துக்கிட்டு வரணும்ல, அந்த வகையில் ராகி ரொம்ப நல்லதுங்க. இது ஏதோ ஒரு விதத்தில் கூழாகவோ நம்ம உணவாக டெய்லி ஒரு வேளை 3 வேளை சாப்பாடுன்னா அதில் ராகியினுடைய உணவு ஒரு வேளையாக நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது நம்ம கட்டாயமாக வச்சுக்கணும். இல்லை அப்படி நம்மளால் சாப்பிட முடியலனா கூட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக, அதாவது கடையில் வாங்கி எண்ணெயில் ஏதோ ஒரு எண்ணெயில் பொரிச்சு கொடுக்குறது உணவுக்கு பதிலாக நாம் வீட்டிலே 2 ராகி அடை, அதில் ரொட்டின்னு சொல்லலாம், அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு. அதுக்கு என்ன பொருள் தேவைன்றது பார்த்துடலாம் வாங்க. ராகி மாவு 1/4 கப்பு, 1/4 படி எடுத்துருக்குறேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, தாளிப்புக்கு உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு. இப்போ இது கூட சுத்தமான செக்கு கடலை எண்ணெய்ங்க. இது கூட சீரகம், வரமல்லிங்க 1/2 ஸ்பூன் போட்டு 4 பல் பூண்டு போட்டு நல்லா நைஸாக நுணுக்கி வச்சுருக்குறேங்க. இது கூட வெஜிடபிள்ஸ் நமக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு என்னென்ன சேர்த்திருக்கிறேன் அப்படின்னா, கேரட்டுங்க, நல்லா கேரட் துருவியில் சின்ன இப்போ நல்லா திருவி வச்சுக்கோங்க, நல்லா ஒரு பிடி வர மாதிரி. அதே மாதிரி முட்டைக்கோஸ் ஒரு பிடிங்க, முருங்கைப்பூங்க அது ஒரு பிடி, முருங்கைக்கீரை ஒரு பிடி, மல்லி இலை ஒரு பிடிங்க, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 நல்லா பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்குறேங்க, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்குறேங்க. இதுக்கு தேங்காய் துருவல் ஒரு பிடிங்க. இது இவ்வளோதாங்க தேவையான பொருள். இது குயிக்காக ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மெத்தடில், நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரலையும் எல்லாரும் நல்ல டேஸ்டியாக சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ரெகுலராக இதை பயன்படுத்திட்டு வரோம். நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்குது, உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க. வாங்க இது எப்படி தயார் பண்ணலான்றது பார்த்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு மண் கடாய் வச்சுக்கலாங்க. முடிஞ்ச அளவு மண் சட்டி எல்லா பொருளும் பயன்படுத்த பாருங்க. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. தேவையான அளவுக்கு இதெல்லாம் தாளிக்கிற அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் செக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாங்க. ராகி ஒரு அருமையான மெடிசனுங்க. நம்மளுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வேற எந்த வியாதியில் பாதிச்சு இருந்தாலும் அவங்க டெய்லி ராகி ஏதோ ஒரு விதத்தில் எடுத்துக்கிட்டு வந்தால் அந்த நம்ம எதுக்காக மெடிசன் எடுக்கிறோமோ அதை சீக்கிரமாக மாத்திரையை குறைச்சி நம்ம ஆரோக்கியமாக வாழலாங்க. அந்த அளவுக்கு நமக்கு அருமையான மருந்து. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி உளுந்து 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. பொடி பொடியாக நெருக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம். அவ்வளோதாங்க. வெங்காயம் ரொம்ப வணங்க வேண்டியது இல்லைங்க. சும்மா ஒரு 2 கிளறி விட்டால் போதும். இந்த பச்சை ஸ்மெல் போனால் போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். போதுங்க, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவை கொட்டி சும்மா அப்படியே ஒரே ஒரு லைட்டாக ஒரு கிளறிக்கலாங்க. அவ்வளோதான். அந்த சூடு இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பண்ணால் போதும். இது இன்னும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க நம்ம சாப்பிடும் பொழுது. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மற்றதெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசையறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு தோசைக்கல் வச்சிடலாங்க. அது சூடேறதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சிடலாங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க. அதுக்குள்ளே இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு எடுத்து தண்ணியில் போட்டு கரைச்சிக்கோங்க. கரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போட்டு வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம இந்த மாவு கூட சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த மாவு கூட நம்ம என்னென்ன இந்த ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே இதோட ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, மல்லி இலை, முட்டைக்கோசுங்க, முருங்கைக்கீரை, முருங்கைப்பூவு, கருவேப்பிலை, பச்சை மிளகா. உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்காது அப்படின்னா வரமிளகா
மல்லியும் சீரகமும் நுணுக்கிறோம் இல்லைங்களா, அதோட போட்டு நுணுக்கிக்கலாங்க. கடைசியாக தேங்காய். அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்ந்து வரமல்லி சீரகம் பூண்டு நுணுக்கி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதுவும் போட்டுக்கலாம். உப்பு அப்படியே நல்லா கையில் கரைச்சி விட்டுருங்க. முடிஞ்ச அளவு கல்லுப்பே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உடம்புக்கு நல்லது. இப்படி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா இப்படி பிசிறி விட்டுருங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகிற அளவுக்கு பிசிறி விட்டுட்டு அடை ரெடி பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க, சிம்பிளான வேலை தாங்க, குயிக்காக ரெடி பண்ணிக்கலாம். ராகி மாவு எப்படி க்ளீன் பண்ணி அரைக்கிறதுன்றது நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். ராகியால் என்னென்ன ஐட்டம் நம்ம களி செஞ்சுருப்போம், பக்கடா செஞ்சுருப்போம், அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ப்ளஸ் இந்த ராகி அடையும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த கல்லுப்பு தண்ணி நல்லா வடித்து ஏதாவது தூசு துப்பு இருந்தால் கூட அப்படியே நின்று போயிடுங்க. நல்லா இதை கலக்கிக்கோங்க. தேவையான அளவு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி நிறைய அப்படியே ஊற்றிடாதீங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அதாவது நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி மாவு கொஞ்சம் நல்லா கெட்டியாக பண்ணுவோம். இது கொஞ்சம் இப்படி பிசு பிசுன்னு கையில் பிடிக்கும். இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம அழகாக அடை தட்டி எடுத்துடலாங்க. உப்பு எல்லா பக்கம் போகிற மாதிரி நல்லா மிங்கிள் பண்ணிக்கோங்க. கல் காஞ்சிடுச்சு, அடை தட்டிடலாங்க. இப்படி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க, கை நினச்சி அடை தட்டுறதுக்கு. இப்படியே தோசைக்கல்லிலே தட்டிக்கலாங்க. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து இப்படி நல்லா இப்படி லேசாக இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு தட்டும் போது அது உதிரி உதிரியாக போகாமல் நல்லா தோசை மாதிரியே கோர்வையாக வரும். இப்படி எடுத்து இந்த தண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கையில் தண்ணி தொட்டு இப்படி தட்டிட்டு வாங்க. ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் அப்படியே நல்லா மெல்லிசாக எவ்வளோ மாவு தட்ட முடியுமோ அவ்வளோ அப்படியே தட்டிக்கோங்க. கை சுடும், பார்த்து செய்யுங்க. தண்ணி பக்கத்துலேயே வச்சு தொட்டுக்கோங்க. இல்லை எனக்கு டைரெக்டாக இப்படி போட முடியாதுன்னா வாழை இலை இல்லைன்னா பாலித்தீன் பேப்பரில் வச்சு தட்டி நீங்கள் அப்படியே ஒரு தட்டில் போட்டு இதில் கமுத்தரலாங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு நம்ம தட்டினா போதும். இது கூட நெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் சுற்றி ஊற்றிக்கலாம். அது உங்கள் விருப்பங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்படி கல் அடியில் விட்டு, இது தோசைக்காய் அடியில் விட்டு திருப்பி விட்டு அப்படியே திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதாங்க, குயிக்காக ரெடி ஆகிடுங்க. ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாதுங்க. சத்தான ராகி ரொட்டி ரெடி ஆகிடும். நம்ம வீட்டிலே அழகாக செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு தேங்காய் திருவி போட்டுக்கலாம். எப்படி உங்கள் விருப்பம் தான். ஒவ்வொரு வெஜிடபிளும் எப்படி வேணாலும் போட்டு செஞ்சுக்கலாம். ஆனால் எப்படி செஞ்சாலும் இதனுடைய சத்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்க. 100% நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் இது செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்துக்க. ஏன்னா கருப்பாக இருக்கிறதுனால விரும்ப மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கும்போது நல்லா சாப்பிட்டுக்குவாங்களே. அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அது ரெடி பண்ண உடனே உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நம்ம தட்டும் போது பார்த்தீங்கன்னா மாவு வித்தியாசம் தெரியும். இந்த ஓரமெல்லாம் அப்படியே பொறு பொறுன்னு சுருண்டு உங்களுக்கு நல்லா பார்த்துக்கலாங்க. பாருங்கள், அழகாக வெந்துருச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அருமையான ராகி அடை சொல்லலாம், ரொட்டி சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது மேலே டேஸ்ட்டுக்கு நெய் பிடிக்கிறவங்க லைட்டாக பாருங்கள் ஸ்பூனில் தொட்டு, ஊற்ற வேண்டாம், சும்மா இப்படி லைட்டாக இப்படி நெய் அடியில் தொட்டு இப்படி லேசாக இப்படி மேலே பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். சில குழந்தைங்க முட்டையை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறது சாப்பிட பிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கடைசியாக நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி 2 சைடும், இந்த சைடு ஒரு முட்டை அந்த சைடு ஒரு முட்டை ஊற்றி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படிங்கன்னா, கட் பண்ணி இது ஒரு முட்டை கேக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அருமையாக சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோ வித்தியாசம் தெரியாமல் சாப்பிட்டுக்குவாங்களே. எப்படியோ ஒரு விதத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொண்டு போகணும். முக்கியமாக
வயதானவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு நிறைய வருங்க. அவங்களுக்கு இது வந்து கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு பல்லு உறுதி இல்லாமல் சில பேர் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கூழ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கட்டாயம் எடுத்துக்கணும். உடல் எடையை குறைக்கிறன்னு நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். உடல் சூடு தணிக்கிறோன்னு நினைக்கிறவங்களும் கூழ் மாதிரி நைட்டே இந்த மாவில் சோளம் போட்டு கரைச்சி வச்சு அதை நம்ம கூழ் மாதிரி இந்த வெயிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அருமையான மருந்துங்க. நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்குங்க. இப்போ சூடு ஆறிடுச்சு, நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க. எல்லா வெஜிடபிள் போட்டிருக்குறோம், கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால சரியான டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எப்போ வேணாலும் நீங்கள் இந்த ராகி அடையை செஞ்சு சாப்பிட்லாங்க கண்டிப்பாக. ஆனால் டெய்லி ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு ஒரு வேளை கண்டிப்பாக இந்த மாதிரி ராகி ஐட்டம் எடுத்துகிட்டு வாங்க. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் ஒரு ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.